வயசுல இருந்தே அம்மா அப்பா இல்லாத ஹைடி அப்படிங்கிற இந்த சின்ன பொண்ணு அவங்க அத்தை கூட தான் வளர்றா. இப்ப அவங்களுக்கு ஒரு வேலை காரணமா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சின்ன பொண்ணோட தாத்தா கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. ஹைடிக்கும் இங்க இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இப்படி இருக்க திடீர்னு இவளை வந்து அவங்க அத்தை வந்து திருப்பி கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க கூட்டிட்டு வேலை பார்க்குற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க பார்த்தா நடக்க முடியாத வீல் சேர்ல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக தான் ஹைடியை கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கு பணமும் வாங்கிக்கிறாங்க. ஆனா இங்க வந்து இந்த மாதிரி ஒரு அரண்மனைக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்கப்புறம் ஹைடி வந்து என்ன பண்ண போறா, அவங்க தாத்தாவை தேடி மறுபடியும் போக போறாளா இல்ல என்ன ஆக போகுது அப்படின்றத எமோஷனலாவும் ஃபேமிலி அட்வென்ச்சர் படமா 2015ல ரிலீஸ் ஆன ஹைடி அப்படிங்கிறது தான் இந்த மூவி. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே தட்டி விட்டுருங்க. வருஷமா ஹைடி அப்படிங்கிற இந்த பொண்ணு அவங்க அத்தையான டேட் அப்படிங்கிறவங்க கூட தான் வந்து இருந்திருப்பா. இப்ப அவங்களுக்கு வெளியூர்ல வேலை வந்திருக்கும். அங்க வந்து இவளையும் கூட்டிட்டு போக முடியாது. அந்த காரணத்தினால இவளோட தாத்தா ஊருக்கு இவளை கூட்டிட்டு போக போறாங்க. இவளுக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது. இவ ஒரு அனாதை பொண்ணு தான். அவங்களோட தாத்தா மட்டும்தான் இருக்காரு. அவர் இப்ப சுவிஸ் ஆல்ப்ஸ்ல இருக்காரு. இவளை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இதை பாரு அவர் ரொம்பவே மோசமானவர், கண்டிப்பா அங்க கூட்டிட்டு போகணுமா, இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாலும் சரி அவளை அங்கதான் கூட்டிட்டு போறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிட்டு போறாங்க. இடத்துக்குள்ள வந்ததுமே ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றா. அதனால அவளோட அந்த ஷூ மேல போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ரொம்பவே ஃப்ரீயா இந்த இடத்துக்குள்ள வந்து என்ஜாய் பண்றா. இந்த இடம் அவளுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, நேச்சரோட இருக்கிறது. இப்ப இவங்க 2 பேரும் தூரத்துல வரதா அவங்க தாத்தா வந்து பாத்துறாரு. எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்துட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாரு. இப்போ இவ வந்து நிலைமையை எடுத்து சொல்ல, இது மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் என்னால கண்டிப்பா வளர்க்கவே முடியாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து திருப்பி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்பிடுறாரு. இவளுக்கு வந்து பிராங்க்ஃபர்ட் அப்படின்ற இடத்துலதான் வந்து வேலை கிடைச்சிருக்கும். இவ அங்கிருந்து கிளம்பி வர மாதிரி வந்து ஹைடி அந்த வீட்டுக்கு பின்னாடி நிக்க வச்சுட்டு நீ இங்கே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஐயோ இவ வேற இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா, இந்த பொண்ணு இங்க தனியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க தாத்தா பாத்துறாரு. இவ தூரத்துல ஓடிட்டு இருக்கிறத பாத்துட்டு இதுக்காக நீ அனுபவிப்ப அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. அப்ப ஹைடி இருந்துட்டு அவங்களுக்கும் நான் வேணாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கவலையா சொல்றா. நீ என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை ஏத்துக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமா உள்ள போயிட்டு கதவையும் லாக் பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த சின்ன பொண்ணுக்கு இந்த இடத்துல என்ன பண்றது அப்படின்னு ஒன்னும் புரியல, எங்க தங்குறதுன்னு தெரியல. அதனால இவர் வந்து நிறைய ஆடுகள் வந்து வளர்ப்பாரு. அந்த கொட்டகையில தான் போயிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து அவ தூங்குறா. நாள் காலையில பொழுது விடிஞ்சதும் அவங்க தாத்தா வந்து இந்த ஆட்டோட பாலை தான் வந்து அவளுக்கு குடிக்கிறதுக்காக கொடுக்குறாரு. அவளும் வந்து அதை நல்லா குடிச்சிட்டு இப்ப வந்து அவளை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாரு. இவளை வந்து அந்த பிரீஸ்ட் வந்து செக் பண்றாரு. பரவாயில்ல இவ நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கிறா, அதனால இவளை நீங்களே வந்து வளர்க்கலாம், ஏன்னா இவங்களை வந்து எப்படி பார்த்தாலும் உங்களோட ரத்தம் தானே, நீங்களே இவளை வந்து வளர்க்கலாம் ஒழுங்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இந்த தாத்தா வந்து அவரோட மனசை மாத்திக்கிறதா இல்ல, நாளா யாரையும் இந்த மாதிரிலாம் வளர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. சரி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 3 நாள்ல வந்து நான் வெளியூருக்கு போறேன், அங்க வந்து நிறைய விவசாயிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு இவன் நிச்சயமா வந்து உதவியா இருப்பா, நான் வேணா கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ அந்த கொட்டகையில தான் தூங்கணும்னு இல்ல, இங்க எங்க வேணும்னாலும் தூங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அவளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரின்னு உள்ள வந்து பார்த்தா தங்குறதுக்கு இடம் இருக்கும்னு ஒரே ஒரு சேரும் ஒரே ஒரு கட்டிலும் தான் இருக்கு. அதுவும் இவருக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப என்னடா பண்றது, இந்த இடத்துல நம்ம ஏதாவது ரூம் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னா மேல வந்து படி இருக்கு, சரி அதுல ஏறி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றா. இதுல பார்த்தா ஒரு சின்ன இடம் இருக்கு, அது ஃபுல்லாவே வைக்கோலால நிரப்பப்பட்டிருக்கு. இதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரி இதவே நம்மளோட பெட்ரூமா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தாத்தா கிட்ட சொல்றா. அது மட்டும் இல்ல நான் இதுக்கப்புறம் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஆனா அவர் எதுவுமே பெருசா கண்டுக்கவே இல்லை, எதுவும் பதிலும் சொல்லல. இப்படியே இவளோட நாட்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு வந்து பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தன் வரா. இவன் தான் வந்து ஆடுகள் எல்லாத்தையும் வந்து மேய்க்கிறவன். பார்த்ததுமே வா வா இன்னைக்கு என்ன லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் உன் கூட நீ இவளையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹைடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஏன்னா அவ எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கா, அதனால அவளுக்கும் போர் அடிக்கும், இதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்றத அவளுக்கும் வந்து கத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் சாசேஜும் சீஸும் வந்து பேக் பண்ணி சாப்பிட்றதுக்காக வந்து கொடுத்து விட்டுறாரு. அவளும் ரொம்பவே சந்தோஷமா அதை வாங்கிக்கிட்டு சரி இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளை கூட்டிக்கிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. இவளுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த நேச்சர் இதெல்லாம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க அத்தை கூட தான் ஃபுல்லா இருந்திருப்பா, அங்க எல்லாமே வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருப்பா. இது மாதிரி நேச்சர் எல்லாம் பார்த்து அவ ரசிச்சதே இல்லை, அதனால இதெல்லாம் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா என்ஜாய் பண்றா. இந்த ஆடுங்களையும் மலைகளையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அந்த கேப்ல நம்ம பீட்டர் என்ன பண்றான்னா அவங்க தாத்தா இவளுக்குன்னு கொடுத்து விட்ட சாப்பாடை பாதியை சாப்பிட்டுறான். அது சாப்பிட்டதும் இல்லாம இந்த ஆடுங்க தான் சாப்பிட்டுருச்சுன்ற மாதிரியும் போய் சொல்றான்.
அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க 2 ஆடுங்க வர திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சிருதுங்க. ஐயோ இதுங்க என்ன சண்டை போடுதுன்னு ஹைடி பார்த்துட்டு இருக்க. பீட்டர் இருந்துட்டு அந்த 2 ஆடுகளையும் பயங்கரமா புடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹே தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ தான் போயிட்டு தடுக்கிறா. எதுக்காக நீ இந்த மாதிரி இதுங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்க? அதுங்க வாயில்லாத ஜீவன் இல்லையா? நீ வந்து நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நீ இந்த ஆடுங்களை இந்த மாதிரிலாம் அடிக்கவே கூடாது. அப்படி அடிக்கலனா நான் உனக்கு தாத்தா எனக்கு பேக் பண்ணி கொடுக்குற ஃபுட்ல டெய்லி பாதி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி டீல் போட்டுக்கிறா. எனக்கு டீல் ஓகே, ஆனா இதை பத்தி உங்க தாத்தாட்ட எக்காரணத்தை கொண்டு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு. இதுக்கு முன்னாடி வந்து அவரோட பாஸ்ட்ல யாரையோ கொலை கூட பண்ணியிருக்காராம், தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான். இதை கேட்டதுமே ஹைடிக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிறது. இது தாத்தா இவ்வளவு மோசமானவரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க தாத்தா கிட்ட எப்பயும் பேசுற மாதிரி பேசுவா அப்படின்னு பார்த்தா இவ வந்து எதுவும் பேசல. சாப்பாடு வேணா, நான் வந்து அந்த ஆடு கொட்டகையிலே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போக ட்ரை பண்றா. அப்பவே தாத்தா புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா இங்க அந்த ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கிறத நீயும் கேட்டிருக்கேல, இது எல்லாமே வந்து நீயும் நம்புறேல, எதையுமே நம்ம கண்ணால பார்க்காம விசாரிக்காமலும் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி சொன்னதுமே இவளுக்கு வந்து மனசு மாறிடுது. நிச்சயமா தாத்தா எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தாத்தா வந்து ஹக் பண்ணிக்கிறா. அவளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பெட்ரூம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காள். அதில் போயிட்டு அவள் தூங்குறா. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் பீட்டர் கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸும் பெருசாக யாரும் கிடையாது. அதனால இப்போ பீட்டருக்கும் அவளுக்கும் ஒரு வைப் வந்து செட் ஆகுது. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பக்கம் தாத்தா அவளுக்காக வந்து ஒரு சேர் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா இங்கே ஒரே ஒரு சேர் தானே இருக்கு உட்கார்றதுக்கு. அதனால ஹைடி வீட்டுக்கு வந்ததுமே இன்னொரு சேர் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றா. அது மட்டும் இல்ல, தாத்தா இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இதுக்கப்புறம் நீ ஏன் கூட இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. பீட்டர் கூடவும் ரொம்பவே வந்து க்ளோஸ் ஆகுறா. அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எல்லா விஷயங்களையுமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இவ வந்து அவன மாதிரியே வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் கூட பண்ணிக்கிறா. அது அவளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டாவும் ஃபீல் ஆகுது. நாள் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ பீட்டர் வந்து இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மீட் பண்றது கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது, நான் வந்து ஸ்கூலுக்கு போக போறேன் படிக்கிறதுக்காக, அதனால நம்ம இதுக்கப்புறம் அடிக்கடி மீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம வந்து ஸ்ப்ரிங் டைம் அப்போ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்பப்போ வீட்டுக்கு வரப்ப கண்டிப்பா உன்னை வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இவங்க வந்து மலையில இருந்து எப்பெல்லாம் டவுனுக்கு வராங்களோ அப்ப அங்க இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவளுக்கும் வந்து இந்த மாதிரி படிப்பெல்லாம் தேவை இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவை, அதனால அவளையும் ஸ்கூலுக்கு அனுப்பலாம்ல அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஆனா தாத்தா இருந்துட்டு அதெல்லாம் நிச்சயமா முடியாது, இப்ப குளிர்காலம் வர வரப்போகுது, இவளால அந்த மலையில இருந்து வந்துட்டு ஸ்கூலுக்கு போறது பண்றதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நான் ஹைதிக்கும் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கும். ஆனா தாத்தா வந்து இப்ப குளிர்காலம் அப்படிங்கறதுனால எதுவும் வந்து பண்ண சொல்ல மாட்டாரு. சரி இவ வந்து தனிமையா இருப்பா, அந்த வந்து ஃபீலை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுனால இவர் வந்து ஒரு பறவை வந்து செஞ்சு கொடுக்குறாரு. எப்படியும் இது வந்து அவளை கொஞ்சம் நல்லா வச்சுக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனா என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் அவளோட மனசு மாறல. அதனால ஒரு ஸ்லை வந்து ரெடி பண்றாரு. இது மூலியமா இவளை வந்து இங்க இருந்து ஒரு ரைடு வந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பணியில வந்து ஒரு ரைடு போறாங்க அந்த ஸ்லைல. அது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா அதை வந்து என்ஜாய் பண்றா. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவர் வந்து இவரை பீட்டர் வீட்டில் தான் வந்து விட்டுட்டு போறாரு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அதனால அது வரைக்கும் நீங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து விட்டுருப்பாரு. அங்க வந்து பீட்டரோட அம்மாவும் அவங்களோட பாட்டியும் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்களோட அப்பா வந்து இறந்து போயிருப்பாரு. இந்த பாட்டிக்கு கண்ணு வர தெரியாது, பல்லு வர இருக்காது. ஆனாலும் அந்த பாட்டி கையில கிடைக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி தின்னுக்கிட்டு இருக்கும். அதனாலதான் இவங்க வந்து பிரெட் வந்து ரொம்பவே விரும்புவாங்க அப்படிங்கறத அவ தெரிஞ்சுக்கிறா. அங்க போயிருக்கும் போது பீட்டரும் வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்பான். வந்ததுக்கு அப்புறமா தான் இவன் வந்து சொல்றான், எனக்கு வந்து படிப்பு ஒழுங்காவே வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் வந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்தே இந்த ஆடுங்களோட தான் அதுங்களை மேய்க்கிறது, அதுங்களை பாத்துக்கிறது இப்படிதான் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதனால இவனால அங்க போய் உட்காந்து அவங்க பாடம் நடத்துறதெல்லாம் வந்து கவனிக்க முடியல. அவன் என்னதான் சொன்னாலும் சரி, அவங்க அம்மா வந்து இவனை ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டுறதா இல்லை. ஏன்னா படிப்பு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு வந்து அவனை கம்பல் பண்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கப்ப இவர் தாத்தாவும் வர வந்துடுறாரு. அதனால நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போகும்போதுதான் இவ வந்து சொல்றா, நீங்க எனக்கு கிடைச்சது ரொம்பவே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து என்ஜாய் பண்றா. இப்படியே நாட்கள் வந்து பல வருஷங்கள் ஆகுது. அப்படியே அவங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இவளை இந்த இடத்துல விட்டுட்டு போனா அவங்களோட அத்தை வந்து திருப்பி வந்துடுறாங்க. சும்மா அந்த ஐடியா பார்த்துட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இருந்துட்டு, என்னோட வேலை பார்க்குற இடத்துலயே வந்து அவளுக்கும் ஒரு நல்ல இடம் வந்து பார்த்து வச்சிருக்கேன், அதனால அவளை வந்து நான் என் கூடயே கூட்டிட்டு போக போறேன், அங்க வந்து அவளால ஸ்கூலுக்கு போக முடியும், நிறைய ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன விளாடுறியா, உன்னை நம்பிலாம் உன் கூட திருப்பிலாம் அவளை அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி இவரு திட்டுறாரு. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா எந்த அக்கறையும் இல்லாம அவளை பத்தி என்ன பண்றா ஏது பண்றான்ற ஒரு தகவலும் இல்லாம இப்ப திடீர்னு எதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு திட்டுறாரு. கண்டிப்பா நான் வந்து அவளை உன் கூட அனுப்ப மாட்டேன், இங்க இருந்து ஒழுங்கா போயிரு அப்படின்னு
சொல்லிட்டு அவர் சமக்கோவமா பேசுறாரு. சரி இவர்கிட்ட பேசி இதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லை, அவளை எப்படி இங்க இருந்து கூட்டிட்டு போறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பிளான போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறா. ஹைடி வந்து இப்ப வீட்டுல இல்ல, நிச்சயமா அவ ஆடு மேய்க்க தான் போயிருப்பா அப்படிங்கறது தெரியுது. அதனால எந்த இட வழியா வருவாங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணி அங்க போய் ஹைடியை கூப்பிட்டு இவன் வந்து ஒரு டீல் போடுறா. இதை பாரு, நான் வேலை பார்க்குற இடத்துல உனக்கு வந்து இடம் கிடைச்சிருக்கு, நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹைடி இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அங்க உனக்கு இதை விட நல்ல படிப்பு, வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, இது எதுவுமே ஹைடி வந்து ஏத்துக்கிறதா இல்ல. இதை பாருமா, உன்னோட தாத்தா கூட இதை தான் விரும்புறாரு தெரியுமா, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்சம் அவ அப்படியா அப்படின்னு அப்செட் ஆனாலும் இப்ப தாத்தாவே விருப்பப்படுறாரு அப்படின்றதுனால அவ கிளம்பி போயிடுறா. இது எல்லாத்தையும் பீட்டர் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இப்ப அவனோட ஆடுகள் எல்லாத்தையும் மேய்ச்சிக்கிட்டு அவன் வந்து இடத்துக்கு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறமா தான் தாத்தா பாக்குறாரு ஹைடி வந்து இவ கூட வரல அப்படின்னு. அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இவரால் கெஸ் பண்ண முடியுது. அதனால வேக வேகமா அவர் வந்து டவுனுக்குள்ளதான் வந்து வந்துட்டு இருக்காரு, எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு. ஆனா இவரால் முடியல, ஏன்னா அவங்க வேற ஒரு வண்டியில வந்திருப்பாங்க. அதனால அங்கிருந்து அவங்க வேகமாவே தூரமா போயிடுறாங்க. அதனால இவரால் வந்து ஹைடியை தடுக்க முடியல. ரொம்பவே சோகமா வர அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் இவளை பார்த்து வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹைடியை கூட்டிக்கிட்டு இவங்க அத்தை வந்து சீஸ்மேனோட பங்களாவுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இங்க இவர் வந்து சமையல்காரரு, இவரோட பேரு செபாஸ்டியன். டெனன்ட், இவங்க வேலை செய்யறவங்க. இந்த இடத்தோட முக்கிய ஆளே இவங்க தான். இந்த வீட்டை கட்டி ஆள்றவங்க. இவங்களோட பேரு ராட்டன்மேர். இவங்களுக்கு ஹைடியை பார்த்ததுல அவ்வளோ சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவ பாக்குறதுக்கு ரொம்பவே வந்து வித்தியாசமா இருக்கா. ஏன்னா இந்த இடத்துல எல்லாரும் ரொம்பவே வந்து டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுவாங்க. இவளை பார்த்தா ஏதோ காட்டுல வளர்ந்தவ மாதிரி இருக்கா. இவளை சுத்தமா பிடிக்கல. ஆனா இந்த ஆன்டி இருந்துட்டு, இதோ பாருங்க, நீங்க டீல் போட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை உங்க வீட்டோட இருக்கிற பொண்ணு கூட ஃப்ரெண்டா இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. இங்க வந்து பார்த்தா கிளாரா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்றா. பொண்ணுக்கு வந்து வீல் சேர் இருக்கும், இவளால வந்து நடக்க முடியாது. உடம்பு முடியாம இருக்கிறதுனால அவ வந்து வீல் சேர்லேயே தான் இருப்பா. இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே இவங்க ரெண்டு பேரும் சும்மா விளையாடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றாங்க. இவ வந்து அதுல கிளாராக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படி விளையாடும் போது தெரியாம அந்த வீல் சேர் வந்து முன்னாடி இருக்கிற டேபிளை தட்டி அங்க இருந்த ஒரு பொருள் வந்து கீழே விழுந்துருது. இந்த சத்தம் கேட்டு இவங்க அம்மா உள்ள வர, அது ஒண்ணும் இல்ல, நான் தான் வந்து தெரியாம இதை தட்டி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹைடியை ப்ரொடெக்ட் பண்ற விதமா இவ வந்து பொய் சொல்லிடுறா. இதனால அவளுக்கும் வந்து ரொம்பவே சந்தோஷம். சரி, அப்பதான் அவங்க வந்து எதுவும் சொல்லாம இருப்பாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பெரிய அரண்மனையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ்லாம் இருக்கு. அதனால இவளை வந்து குளிக்க வச்சு அவளுக்குன்னு ஒரு ட்ரெஸ், ஷூ எல்லாத்தையுமே போட்டு விடுறாங்க. டேபிள்ல கூட எப்படி சாப்பிடணும், எப்படி வந்து பேசணும், ஏன்னா காட்டுத்தனமாலாம் கத்திட்டு இருக்க கூடாது, இங்க வந்து ரொம்பவே அமைதியா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா கிளாராக்கு வந்து லெசன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவளையும் கூட்டிட்டு போயிட்டு படிக்க சொல்லலான்னு பார்த்தா அப்பதான் தெரிய வருது இவளுக்கு படிக்க தெரியாது அப்படின்னு. எனது படிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த கேட்ட உடனே இந்த ராட்டன்மேர் இந்த ஒரு சான்ஸ் போது அவளை வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி செம்மையா கோவப்படுறாங்க. ஆனா அங்க இருக்கிற சர்வன்ஸ் இவங்களாம் தான். இதை பாருங்க, அவளோட கிளாராவோட அப்பா வர வரைக்கும் இதை நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால இவளுக்கு படிக்கிறதுக்கு வந்து கத்துக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே மறுபடியும் எல்லா லெசன்ஸையுமே எடுக்கணும். அதுல கிளாராவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. நம்ம ஹைடிக்கு இதுல எல்லாம் பெருசா வந்து விருப்பம் இல்லை, இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறா. இந்த வீட்டுல என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறதையும் அவ வந்து புரிஞ்சுக்கிறா. என்னதான் இருந்தாலும் இது எல்லாமே ரொம்பவே வினோதமாவும் விசித்திரமாவும் இருக்கு அவளை பொறுத்த வரைக்கும். அங்க வெளியில இருக்கிற நேச்சர் இதெல்லாம் அவ பார்த்து ரசிச்சுட்டு எப்படா நம்ம வீட்டுக்கு வந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மலைகள் இதெல்லாம் தான் அவ வந்து ஃபுல்லாவே கனவுல வந்து பார்த்துட்டு இருக்கிறா. எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற பிரெட் ரோல்ஸ் எல்லாத்தையுமே அவ வந்து எடுத்து வச்சுக்கிறா. இது எதுக்காக அப்படின்னா நம்ம பீட்டரோட பாட்டிக்காக தான். ஏன்னா அவங்களுக்கு பிரெட் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம கிளாராவோ ஹைடியோ ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கிளாரா இருந்துட்டு அவளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி சொல்றா. இவளோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இவளுக்கு வந்து உடம்பு முடியாம போயிருது. அதனால இவளால வந்து நடக்க முடியாம ஆயிடுச்சு. இவளுக்குன்னு இருக்கிறது இவங்க அப்பா மட்டும்தான். ஆனா எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் பிசினஸ் ட்ரிப்னு போயிருவாரு. சோ இந்த வீட்டுல நான் ரொம்பவே தனிமையா தான் இருப்பேன் தெரியுமா. இங்கேவே வந்து ஏதோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சது மாதிரி ஒரு கூண்ல அடைச்ச மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகும். எங்க அப்பா வந்தாதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் அப்படி இல்லை, எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ஜாய் பண்றா. கேட்கறதுக்கு ஹைடிக்கு சந்தோஷமா இருந்தாலும் அவளுக்கு அவளோட இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இப்ப டெய்லி இதே மாதிரி ரொட்டீனா போயிட்டு இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. ஒரு நாள் ஜன்னலை திறந்து விடுங்களேன் அப்படின்னு செபஸ்டியன் கிட்ட கேட்க அவரும் வந்து திறந்து விடுறாரு. அவன் இங்க இருந்து பார்த்தா மலைகள் தெரியும் அப்படின்னு வந்து பாக்குறா. ஆனா எதுவுமே தெரியல. அப்ப செபஸ்டியன் கேட்கும்போது, இந்த சிட்டிலேயே அங்க இருக்க பத்தியா, அதுதான் ரொம்ப உயரமான ஒரு பில்டிங், அந்த இடத்துல இருந்து பார்த்தா நிச்சயமா மலைகள்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாரு. ஏன்னா நிச்சயமா நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைடி வந்து முடிவு பண்றா. அடுத்த நாள் காலையில என்ன பண்றானா, சீக்கிரமாவே யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி கிளாராவையும் வீல் சேர்லயே கூட்டிக்கிட்டு இப்ப சிட்டிக்குள்ள வரா. இதுக்கு முன்னாடி கிளாரா இந்த மாதிரி வெளியில வந்ததே கிடையாது. அதனால இதெல்லாம் பாக்குறதுக்கு அவளுக்கு ரொம்பவே புதுமையா இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட நெருங்கினதுமே ஹைடி வந்து, சரி நீ இங்கே இரு, நான் போயிட்டு அந்த உயரமான பில்டிங்ல போயிட்டு ஏதாவது மலைகள் தெரியுதான்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவளை அந்த இடத்துல தனியா விட்டு போயிட்டு பாக்குறா. ஆனா இவ எவ்வளவுதான் உயரமா போய் பார்த்தாலும் சரி அந்த இடத்துல எந்த மலைகளுமே இவளுக்கு வந்து தெரியற
மாதிரி இல்ல. என்னடா இங்க மலைகளே இல்லையே, ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துட்டு இருக்கிறா. ஒரு பக்கம் கீழே வந்து நம்ம கிளாரா தனியா இருப்பாளா, அதனால அவளுக்கு கொஞ்சம் பயமாக ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா தனியா விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு. அந்த நேரத்துல ஒருத்தவங்க வந்து இதை பாருமா பூனைக்குட்டிங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி காமிக்க, அதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதனால எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாங்கிக்கிறா. ஒரு பக்கம் அரண்மனையில இந்த 2 குழந்தைங்களுமே காணோம் அப்படிங்கிறது இவளுக்கு தெரிய வந்துருச்சு. இவ இருந்துட்டு காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்காடே, பிள்ளைங்களை போயிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த செபஸ்டியன் தான் இவங்க 2 பேரையும் ஒரு வழியா கண்டுபிடிக்கிறாரு. எங்கம்மா போயிட்டீங்க, சரி வாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. நல்ல வேலையா அவர் பாக்குறதுக்குள்ள இந்த கிளாரா அந்த பூனைக்குட்டிங்களை மறைச்சு வச்சிடறா. ஏன்னா இதுங்களை பார்த்தா அவர் கண்டிப்பா அரண்மனைக்குள்ள எடுத்துட்டு போக விட மாட்டாரு. இப்ப இவங்க 2 பேரையும் சேஃபா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக, இந்த அம்மா வந்தது இவங்களை பயங்கரமா பிடிச்சி திட்டலாம் அப்படின்னு கோவத்துல வராங்க. ஆனா கிட்ட வந்ததுமே அவங்களுக்கு வந்து தும்மல் வந்துருது. ஏன்னா இவங்களுக்கு பூனைக்குட்டிங்கனாலே ஆகாது, அவங்களுக்கு அலர்ஜி. அதனாலதான் அவங்களுக்கு வந்து இப்ப தும்மல் வந்துருது. அவங்க தும்முனதுமே ஒரு பூனைக்குட்டி வேற கீழே அவளோட வீல் சேர்ல இறங்க, இதை பார்த்ததுமே அவங்க பயந்து போய் அங்க இருக்கிற இது மேல ஏறிக்கிறாங்க. என்னங்கடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற படி மேல அவங்க ஏற, அங்க வந்து சின்ன கொலாப்ஸ் ஆகுது. இதனால அங்க இருக்கிறவங்களுக்கு பாக்குறதுக்கே ரொம்ப காமெடியா இருக்கு. எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணதுனால பயங்கரமா இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் கிளாராவும் தான் சேர்ந்து பண்ணா. ஆனா கிளாராக்கு பனிஷ்மெண்ட் இல்ல, ஹைடிக்கு மட்டும் தான் பனிஷ்மெண்ட். அவளுக்கு அன்னைக்கு நைட்டு சாப்பாடு கிடையாது. ஒரு அந்த ரூமோட கார்னர்ல போயிட்டு அவ வந்து சாப்பாட்டை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கணும். இதுதான் அவளுக்கான பனிஷ்மெண்ட். நீ இதுக்கப்புறமும் இப்படியே ஏதாவது பண்ணிட்டு இருந்த, உன்னை வந்து அப்படியே தனியா ஒரு ரூமுக்குள்ள எலிங்களோட போட்டு அடைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்திலாம் அவ வந்து எதுவும் பெருசா கண்டுக்கல. என்னமோ கத்திக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறமா எப்பயும் போல அந்த பிரெட் ரோல் எடுத்து அவ வந்து ஒளிச்சு வச்சுக்கிறா. எல்லாமே அந்த பீட்டரோட பாட்டிக்காக தான். இது மாதிரி அவ எடுத்து வச்சிட்டு இருக்கிறத அங்க இருக்கிற வேலைக்காரவங்களும் பாக்குறாங்க டெனன்ட்டும். இப்ப ஒரு பக்கம் இந்த அம்மா வேற வந்துட்டு இவளை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இதை பாரு, உனக்கு யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு அரண்மனையில இவ்வளவு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு, படிக்கிறதுக்கு எஜுகேஷன், இதெல்லாம் யாரும் உனக்கு கொடுப்பா அப்படின்னு அவங்க திட்டிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கிளாரா வந்து பாத்துடுறா. பார்த்துட்டு அவ வந்து அழுதுகிட்டே அவளோட ரூமுக்கு வந்து போயிடுறா. என்னதான் இவளுக்கு வந்து இங்க எல்லாமே கிடைச்சாலும் இதெல்லாம் அவளுக்கு வந்து பெருசா வந்து விருப்பம் கிடையாது. இவளோட கனவுகள் வேற ரொம்பவே மோசமாக ஆரம்பிக்குது. இந்த இடத்துக்குள்ள அவளை வந்து அடைச்சு வச்ச மாதிரி அவ ஃபீல் பண்றா. இருக்க கிளாராவோட நிலைமையும் ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. டெனன்ட் தான் அவகிட்ட, இதை பாரு அவளுக்கு வந்து இங்க இருக்கிறதுல விருப்பம் இல்லை, அவளுக்கு உடம்பும் முடியல, இதுக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே இவளு வந்து டாக்டரை பாக்குறதுக்காக வரா. கிளாரா வந்து இப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறம் இவ உள்ள போயிட்டு அவள்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றா. இதை பாரு, எனக்கு இங்க இருக்கிறதுலயோ உன்கூட இருக்கிறதுலயோ எந்த ஒரு இதுவுமே கஷ்டமுமே கிடையாது. ஆனா என்னதான் இருந்தாலும் எனக்கு என்னோட இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. இது எல்லாத்தையுமே கிளாராவால புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் இவ வந்து தனிமையில இருந்திருக்கா. அந்த டைம்ல ஹைடி மட்டும்தான் அவளுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கா. அதனால இவ கூட வந்து சரி முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வந்து ஹைடிக்கும் நம்மள பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறத அவ வந்து ப்ரூவ் பண்ணிருவா. இப்ப ஒரு வழியா அந்த சீஸ்மேன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு அவரோட ட்ரிப்பை முடிச்சுட்டு. கூட அவரோட அம்மாவையும் வந்து கூட்டிட்டு வந்திருப்பாரு. இவங்க வந்ததுல இந்த ராட்டன் மேயருக்கு அவ்வளவா விருப்பமே கிடையாது. அடைச்ச அப்படின்ற மாதிரி அவங்க வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம கிளாராக்கு வந்து அவங்க அப்பாவை திரும்பி பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். அவங்க பாட்டியையும் பார்த்ததுல அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து அப்பதான் ஹைடிய பாக்குறாங்க. ஓ நீதான் இந்த பொண்ணா, பரவாயில்ல, என்னோட பேத்திக்கிட்ட நல்லாவே இப்ப மாற்றம் தெரியுது. அவ வந்து ஃபேஸ்ல வந்து சந்தோஷமா இருக்கா, அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ இனிமே இதுக்கப்புறம் இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வில்லி பொம்பளை வந்துட்டு இதை பாருங்க, அவங்க இருக்கிறதுக்கு சுத்தமா செட் ஆனவளா இருக்க மாட்டா. ஏன்னா அவ வந்து காட்டுல இருந்து வந்தவ. அவ வந்து கொஞ்சம் கூட என்ன சொல்லி கொடுத்தாலும் கத்துக்க மாட்டேங்கிறா, படிப்பும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என்ன சொன்னாலும் அதை எங்களால நம்பிட முடியாது, நாங்க கண்ணால பாக்குற வரைக்கும் அது வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. அதனால நான் போயிட்டு அவளை பாத்துட்டு வரேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு போறாங்க. நைட் டைம் ஆயிடுச்சு. அதனால இவ தூங்குறதுக்கு முன்னாடி உனக்கு வந்து நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு ஹைடி ரூம்ல போயிட்டு அவளுக்கு ஒரு புக் எடுத்து வச்சு அந்த புக்கை வந்து படிச்சு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை நீ தான் கம்ப்ளீட் பண்ணணும், சரியா, நீ வந்து படிச்சு காமி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹைடி இல்ல பாட்டி, எனக்கு வந்து படிக்கலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஏன்னா இந்த மாதிரி படிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு பீட்டர் வந்து சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பாருமா, யார் என்ன சொன்னாலும் அதை வந்து நம்ம அப்படியே நம்பிடக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு பிரயோஜனமான விஷயம் வந்து இருக்கும். அதனால நீ வந்து நிச்சயமா படிக்க கத்துக்கணும். உனக்கு இந்த கதைகளை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சினா கண்டிப்பா நீயாவே இதை படிச்சு கத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் அவளுக்கும் ஒரு ஆர்வம் வருது. ஏன்னா இந்த கதையை அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் அவளுக்கு இருக்கு. அதனால அன்னைக்கு நைட்டு வந்து அந்த புக்கை படிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த சேல்ஸ்மேன் கிட்ட வந்துட்டு, இதை பாரு, ஹைடி ரொம்பவே நல்ல பொண்ணு, ரொம்ப திறமையான பொண்ணு, நிச்சயமா அவ வந்து படிக்க கத்துக்குவா, அவ இந்த இடத்துல இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
மட்டும் இல்ல, அவளுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வந்து பெருசா விருப்பம் இல்லாதது மாரி எனக்கு தெரிய வருது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதனால அவளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவ வீட்டுக்கு அனுப்பிடலாம்னு கேட்கும்போது, அதுக்கு இவர் வந்து சுத்தமா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இத பாருங்கம்மா, இப்பதான் என்னோட பொண்ணு முகத்துல நான் சந்தோஷத்தையே பாக்குறேன். நிச்சயமா அவள வந்து என்னால அனுப்ப முடியாது. அவ வந்ததுனால தான் என்னோட பொண்ணு சந்தோஷமாவே இருக்கா அப்படின்ற மாரி இவன் சொல்லிடுறான். ஆனா உன்னோட பொண்ணோட சந்தோஷத்துக்காக அந்த பொண்ணோட சந்தோஷத்தை கெடுக்க கூடாது இல்லையா? அவளுக்கு வந்து எது விருப்பமோ அதை பார்த்து செய். அவளுக்கும் கிளாரா இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போறதுல பெருசா விருப்பம் கிடையாது தான். அதை நினைச்சு தான் பண்றா, இருந்தாலும் பாத்துக்கோன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா வந்து அவங்களுக்கு சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. என்னடா அது, ஒருவேளை பேகி வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து வீட்டை சுத்தி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சேஸ்மன் பாக்குறாரு, அவங்களோட ஃப்ரண்ட் டோர் வேற ஓப்பன்ல இருக்கு. ஐயோ யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பீதியிலே தான் இருக்காங்க. ஒருவேளை பேய் தான் இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் இவர் வந்து பெருசா நம்பல. அதெல்லாம் நிச்சயமா இருக்காது, போயிட்டு படுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் படுக்க சொல்லிடுறாரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க நம்ம ஹைடியும் அந்த புக்கை எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் அவ நினைச்ச மாதிரியே ரொம்பவே அழகா எல்லார் முன்னாடியும் இந்த புக்கோட கதை என்ன அப்படிங்கறத வந்து படிச்சு காமிக்கிறா. இதனால அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹைடி படிக்கவும் கத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு சீஸ்மனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிறது. ஏன்னா அவளுக்கு வந்து படிக்க தெரியல, காட்டுத்தனமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்தோட அந்த ரோட்டன்மேர் வந்து வெளியில அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ இவ இங்க இருக்கிறதுக்கு இதுவே ஒரு நல்ல காரணம். இதுக்கப்புறம் அவ இங்கே தான் இருக்க போறான்னு சொன்னதும் கிளாராக்கா அவ்வளோ சந்தோஷமாயிருது. ஏன்னா அவளுக்குன்னு இருக்கிறது இவ ஒருத்தி மட்டும்தான். ஆனா இதை கேட்டதும் இவளுக்கு ரொம்ப சங்கடமா ஆகிறது. ஐயோ நம்ம அப்ப இங்கே இருக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் ஃபுல்லா அழுதுகிட்டே தான் இருக்கா. அப்புறம் இந்த கிளாராவோட பாட்டியும் வேற அவங்களோட வீட்டுக்கே கிளம்புறாங்க. அதனால இன்னும் வந்து நம்ம ஹைடி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா, இவங்களும் இப்ப கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டு நம்ம சேஸ்மன் இருந்துட்டு அங்க இருக்கிற டாக்டர் கூட செஸ் விளையாடிட்டு இருக்கிறாரு. அப்படி விளையாடும் போது ஏதோ வினோதமா சத்தம் கேக்குது. அப்ப ஐயோ ஒருவேளை ஏதோ திருடன் வந்துட்டானோ அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. திருடனை சமாளிக்கிறதுக்காக இவங்க வந்து கண்ணெல்லாம் கையில எடுத்து வச்சிருக்கிறானுங்க. யாராவது எங்களோட அரண்மனைக்குள்ளேயே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்துட்டு இருக்க. அப்புறமா தான் தெரியுது நம்ம ஹைடி வந்து தூக்கத்துல நடந்துட்டு இருக்கா அப்படின்னு. இத்தனை நாளா டெய்லி வந்து எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஏதோ வினோதமா சத்தம் கேட்டிருக்கோம்ல, அந்த சத்தம் கூட இவன் போட்டதுதான். இவன் வந்து தூக்கத்திலே நடந்துகிட்டே அவளோட அந்த ஆடு கொட்டகைகள்ல இருந்து அவளோட ரூமுக்கு போயிட்டு படுக்கிற மாதிரியா அந்த இமேஜினேஷன் கனவு அதுல வந்துதான் இவ்வளவு நாளா இருந்திருந்திருக்கா. இப்ப திருப்பி அதே மாதிரி அவளோட ரூம்ல போயிட்டு அவ பெட்ல படுத்துக்கிறா. டாக்டர் வந்து இவளை செக் பண்றதுக்காக வராரு. செக் பண்ணி பார்த்தா அவளுக்கு வந்து உடம்பெல்லாம் ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேஸ்மனும் கேட்டுட்டு இருக்க. அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இந்த குளிருக்கு அவளோட அந்த பிளாங்கெட்டை எடுத்து போட்டு விடலாம் அப்படின்னு எடுத்தா அது ஃபுல்லா வந்து பிரெட் ரோல்ஸை ஒளிச்சு வச்சிருக்கிறது கீழே கொட்டுது. இவரும் டாக்டர் வந்து செக் பண்ணும்போது கரெக்டா இவன் வந்து கண்ணு முழிச்சிடுறா. என்னாச்சு உனக்கு, ஏதாவது வலி இருக்கா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஆமா எனக்கு வந்து நெஞ்சு வலி இருக்கு அப்படின்ற மாதிரி அவ வந்து ஃபீல் பண்ணிட்டே சொல்றா. அப்புறம் அந்த டாக்டர் வந்து சீஸ்மனை தனியா கூப்பிட்டு பேசுறாரு. இதை பாருங்க, இதுக்கப்புறமா அந்த சின்ன பொண்ணை இங்க வச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. ஏன்னா அவ வந்து இப்போ உடம்பு முடியாம இருக்கா. அவளுக்கு தேவை அவளோட வீட்டுக்கு போறதுதான். அங்க போனா நிச்சயமா அவ சரியாகிருவா. அதனால நீங்க அவளை அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து அறிவுரை சொல்றாரு. ஆனா இவர் என்னதான் சொன்னாலும் நம்ம சீஸ்மன் கேட்கிற மாதிரி இல்ல. ஏன்னா அவருக்கு அவரோட பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இப்பதான் அவ வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கா அப்படின்றது இவருக்கு தெரியுது. ஆனா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பாக்குறாரு. அவங்க அம்மா இறப்பு இது எல்லாத்தையுமே சரி, அந்த பொண்ணை நம்ம என்னதான் இருந்தாலும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்ட அவரு அடுத்த நாள் காலையில தன்னோட பொண்ணான கிளாரா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. நைட்டு கோஸ்ட் எல்லாம் வந்துச்சு, என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க, அது ஒண்ணும் இல்லம்மா, இவ்வளவு நாளா நம்ம ஹைடி தான் தூக்கத்துல நடந்துட்டு இருந்திருக்கா. அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால இப்ப அவளோட வீட்டுக்கே அவளை அனுப்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்ல, இதை கேட்டதுமே இவளுக்கு செம கோவம் வந்துருது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சாப்பாடு இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு கோவமா அவளோட ரூமுக்கு வந்து அவ போயிடுறா. அந்த இடத்துக்கு வந்து ஹைடி வந்து வருவா. ஆனா அதை கூட அவ பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹைடிக்கு ஒரு பக்கம் நம்ம திருப்பி தாத்தாவை பார்க்க போறோம் அப்படின்னு செம ஜாலி ஆகிறது. ஆனா ஒரு பக்கம் கிளாராவை பார்த்தா அவளுக்கு வருத்தமா தான் இருக்கு. அதனால கிளாரா கிட்ட எடுத்து புரிய வைக்கலாம் அப்படின்னு அவளோட ரூமுக்கு போயிட்டு கதவை தட்டுறா. ஆனா அவ கதவையே திறக்கல. ஒரு வழியா ஹைடி வந்து இங்க இருந்து கிளம்புற நாளும் வந்துருது. அவங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற டினன்ட் அப்படிங்கிறவங்க இவளுக்கு நிறைய பிரெட் ரோல்ஸ், ஏன்னா இது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை ஃபுல்லா வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அவ வழியில சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இருந்து ஹைடியும் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா வந்து ஒரு உடன் பறவை செஞ்சு கொடுத்துருப்பாருல, அந்த மரப்பறவையை அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்பா கிட்ட கொடுத்துட்டு நான் கண்டிப்பா அவளுக்காக திருப்பி ஒரு நாள் வருவேன்னு அவகிட்ட சொல்லுங்க அப்படின்னு கிளாராக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டு இங்க இருந்து அவ கிளம்புறா.
இருந்து அவ போனதுக்கு அப்புறமா அப்பா இப்பயாவது நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சொல்றா. இவளுக்கு இந்த இடத்த எப்படியாவது தான் ஆளணும் அப்படிங்கறது ஆசை. ஆனா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா கர்மா விடுமா? விடாது. அந்த இடத்துல அந்த பூனைக்குட்டியை பாக்குறா. அதை பார்த்ததுமே அவளுக்கு அலர்ஜி ஸ்டார்ட் ஆகிறது, தும்ம ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் என்ன, அங்க இருக்கிற வேலைக்கார ஒரு பொண்ணு அதை எடுத்துக்கிட்டு ஹே குட்டி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஹைடின்னு பேரை வைக்கிறேன், ஏன்னா அவ போனதுல எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த பூனைக்குட்டியை வளர்க்க ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு வழியா நம்ம ஹைடி மறுபடியும் அந்த டவுனுக்கே வர அங்க இருக்கிற எல்லாரும் அவளை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இவளோட அந்த ஷூ இது எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அவ வந்து பீட்டரை கூட்டிட்டு ஜாலியா மலைக்கு வந்து ஓடுறதுக்கு தான் தாத்தாவை பார்க்க போறா. ஆனா அதுக்கு முன்னாடி பீட்டரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட பாட்டியை பார்த்து இவ கொண்டு வந்த பிரெட் எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறா. உங்களுக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்புறம் என்ன, அவளோட வெளியில போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ரொம்பவே ஜாலியா அந்த சிம்மிஸோட அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக போறா. அவளும் வந்து தாத்தாவை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமாகிருது. ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன, அவளோட விருப்பப்படி அவளோட இடத்துக்கே அவ வந்துடுறா. அதனால அவளோட பழைய ரொட்டீன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அவளுக்கு ஒரு சுதந்திர பறவை மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்க இருந்த வரைக்கும் ஏதோ ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி தான் ஃபீல் பண்ணிருப்பா. இங்க வந்துட்டு அவளோட விருப்பமான எல்லா விஷயங்களையுமே செய்யறா. ஜாலியா சாப்பிடுறது. ஒரே ஒரு விஷயம் மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, இவளை அவங்க தாத்தா ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காரு. இப்போ பனிக்காலம் தான். பனிக்காலத்துல மலையில இருந்து இங்க வந்துட்டு போக கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால இவங்க ரெண்டு பேரும் டவுனுக்குள்ளே ஒரு வீட்டை பார்த்துட்டு இந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. இங்க இருந்து அவளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. இவ்வளவு வந்து படிக்கிறதுக்கு நல்லாவே கத்துக்கிறா. ஆனா இந்த டீச்சர் அங்க இருந்த டீச்சர் மாதிரி கிடையாது. ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஒழுங்கா படிக்கல, எதுவும் பண்ணல அப்படின்னா பனிஷ்மெண்ட் எல்லாம் கூட கொடுக்குறாரு. நம்ம ஹைடிக்கு ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கறது ஆசை. அதனால அவ வந்து நிறைய ஸ்டோரி புக் இதெல்லாம் வந்து இது பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதெல்லாம் எழுதணும் அப்படின்னு வந்து அவ வந்து நினைக்கிறா. அது மட்டும் இல்ல, நிச்சயமா நான் பீட்டர் மாதிரி கிடையாது, நல்லாவே படிப்பேன் அப்படின்னு அவனையே வம்பிழுத்துட்டு இருக்கா. அவனுக்கும் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. என்னதான் சொல்லி கொடுத்தாலும் நம்ம பீட்டர் பயலுக்கு படிப்பை ஏற மாட்டேங்குது. இப்போ அப்படியே ஜாலியா அவளோட ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. கிளாராவையும் அவ வந்து கொஞ்சம் நினைச்சு பாக்குறா. அதனால டெய்லி வந்து லெட்டர்ஸ் போடுறா. எப்படி இருக்க, நான் வந்து உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து நிறைய லெட்டர்ஸ் போட அது எல்லாத்தையுமே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து படிச்சு காமிக்கிறாங்க. அவங்க பாட்டி வேற வந்திருப்பாங்க. ஆனா இவ வந்து கிளாரா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அவங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒழுங்கா வந்து அவ பாய் கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கோவப்படுறா. உடனே அவங்க பாட்டி நிறைய சர்வன்ஸோட இந்த இடத்துக்கு வந்து வராங்க. இதுவும் கிளாராவை கூட்டிக்கிட்டே இப்படி வரவும் அவளுக்கும் இந்த இடம் வந்து ரொம்பவே புதுமையா இருக்கு. அவ வந்து மறுபடியும் ஹைடியை பார்த்தது ரொம்பவே சந்தோஷமா ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்க தாத்தா கூட உட்காந்து இவ வந்து ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப இவ என்ன கேட்டுக்கிறானா, இந்த குழந்தை வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க, அதனால அவளை இங்கே இருக்கட்டும், நான் வேணா அதுக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஆனா இதை கேட்டுட்டு தாத்தா, கண்டிப்பா அந்த குழந்தை இங்கே இருக்கலாம், ஆனா அதுக்கு காசெல்லாம் தேவையில்லை, ஏன்னா அவ எங்க வீட்டோட கெஸ்ட், அதனால நாங்க பாத்துக்கிறோம் எங்க விருந்தாளியை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கிளாராவை இந்த இடத்துல விட்டுட்டு அவங்க பாட்டி கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாதான் இப்ப இந்த இடத்துல ஜாலியா இருக்காங்க. இங்க இருக்கிறது வந்து அவங்க வீடு மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த மலை பிரதேசம், இங்க இருக்கிற ஆடு, அப்புறம் இவங்க படுத்து தூங்குற அந்த வைக்கோல், இவங்க வந்து டிசிப்ளினா சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. ஜாலியா எப்படி விருப்பப்படுறாங்களோ அப்படி சாப்பிடலாம். இந்த இடத்துல இருக்கிறது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அங்க இருக்கிற ஷூட்டிங் ஸ்டாரு, இயற்கை, இது எல்லாமே அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சு போயிருது. இது வரைக்கும் இங்க இருக்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம கிளாரா அங்க சிட்டியில பார்த்தது கிடையாது, பார்க்கவும் முடியாது. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறது நம்ம பீட்டருக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்களால மலைக்கும் வேற ரொம்ப தூரம் போக முடியல, இவளோட வீல் சேரை தூக்கிக்கிட்டு அங்கெல்லாம் போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கோவப்படுறான். அதனால இதுக்கப்புறம் நானே இங்க இருந்து தனியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆடுகளை எல்லாம் இது பண்ணிட்டு கட்டிட்டு அங்க இருந்து வந்து கிளம்புறான். ஒரு நாள் காலையில இப்படியே அவங்க ரெகுலர் இது போயிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்றான்னா, வீல் சேர் மட்டும் அங்க இருக்கிறத பாக்குறான். அப்படின்னா இவன் வந்து எங்கேயோ போயிருக்கா போல இருக்கு. சரி, இந்த வீல் சேரை நம்ம இங்கிருந்து தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கொஞ்சம் குறுக்கு புத்தியா யோசிக்கிறான். ஏன்னா இவனுக்கு ஹைடி கூட வந்து இருக்கணும். ஹைடி கூட அவ வந்ததுனால, கிளாரா வந்ததுனால ரொம்ப க்ளோஸா பழகுறது இவனுக்கு பிடிக்கல. அதனால மேல இருந்து இவன் வந்து அதை ஒரு பக்கமா தள்ளி விட்டுறான். அப்படி தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து அவன் வந்து ஓடி போயிடுறான். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம தாத்தா, அதுக்கப்புறம் ஹைடி, கிளாரா எல்லாரும் வந்து பார்த்தா அங்க வீல் சேரை காணோம். சுத்தி முத்தி தேடுறாங்க, எங்க போச்சுன்னே தெரியல. எங்க போச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தாத்தா கரெக்டா கெஸ் பண்ணிடுறாரு. அது எங்க போயிருக்கும், யார் அதை பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கிளாராவை அவரோட முதுகுல தூக்கிக்கிட்டு ஹைடி, அதுக்கப்புறம் அந்த ஆடு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு, ஆடு வந்து எப்பயும் மேய்ப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அவளோட வீல் சேர் இருந்திருந்தா கூட அந்த வீல் சேர் மூலியமா இந்த இடத்துக்கு அவளால வந்திருக்க முடியாது. அதனால அதை தள்ளி விட்ட வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டு, டேய் பீட்டர், இதெல்லாம் உன்னோட வேலை தான் எனக்கு தெரியும், ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல இருந்து ஹைடியும் அவனை வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கா. ஆனா அந்த விஷயம் அவனுக்கு தெரியாது.
ஆச்சு இந்த பயபுலைக்கு அப்படின்னு ஹைடி வந்து பார்த்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் கிளாராவை வந்து உட்கார வச்சிருப்பாங்களா, அவளோட காலில் வந்து பட்டர்ஃப்ளை நின்றுட்டு இருக்கும். அது அவளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த பட்டாம்பூச்சி வந்து அங்க இருந்து பறந்துருது. ஐயோ இதென்ன பறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்காக எந்திரிச்சு நின்னுறா. என்னடா அது இவ்வளவு நாளா வீல் சேர்ல தானே இருந்தா, இப்ப என்ன எந்திரிச்சு நின்னுட்டா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்கா இருக்கு. அப்படின்னா நிச்சயமா நீ நினைச்சா உன்னால வந்து நடக்க முடியும் அப்படின்னு இந்த தாத்தாவும் ஹைடியும் என்ன பண்றாங்கன்னா அவளுக்கு நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இவங்க கூட பீட்டரும் ஜாயின் பண்ணிக்கிறான். அதனால இப்ப அவ கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருந்து வந்து நடக்க கூட ஆரம்பிச்சிடுறா. இதுக்கப்புறம் அவளுக்கு வீல் சேரே தேவை இருக்காது. இதை பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷம் பண்ணி 3 பேருமே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம கிளாராவோட அப்பாவும் அந்த பாட்டியும் வராங்க. அவங்க அப்பா வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு கேவலமான இடத்துக்குலாம் எதுக்கு என்னோட பொண்ணு கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டிக்கிட்டு தான் இந்த இடத்துக்கே வராரு. ரோட்டன் மேயர் சொன்னது உண்மைதான், இது சரியான காட்டுத்தனமா இருக்கு. இங்க போய் அவளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ஏதாவது அவளுக்கு ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரு கத்திக்கிட்டே இருக்க, அப்படியே வந்து திரும்பி பார்த்தா ஷாக்கிங்கா அவரும் நிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா தன்னோட பொண்ணு கிளாரா வீல் சேர் இல்லாம அவளே வந்து அப்படியே நடந்து வரா. அதை பார்த்ததும் அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. ஏன்னா இத்தனை நாளா அவளோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவ ஃபுல்லா உடம்பு முடியலன்னு தான் வீல் சேர்ல இருந்திருப்பா. இப்ப அவ திருப்பி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சதுல அவங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தோஷம். இதுக்கு பரிசு கொடுக்குற விதமா நம்ம ஹைடிக்கு இந்த பாட்டி வந்து ஒரு எம்டியான நோட்டையும் ஒரு பேனாவையும் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இது மூலியமா நீ வந்து நிறைய கதைகளை எழுத முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவளுக்கும் கதை எழுதணும் அப்படிங்கிறது தானே ஆசை. அதனால நிச்சயமா இதை வந்து நீ பண்ணிக்கலாம், சரியா? யார் என்ன சொன்னாலும் கேட்காத, உன்னோட சந்தோஷத்துக்காக நீ வாழு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடைசியா ஒரு ஹக் பண்ணிட்டு நான் நிச்சயமா உன்னை அடிக்கடி வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹைடியும் ரொம்பவே சந்தோஷமா தாத்தா கூட இந்த இடத்துல வந்து வாழ ஆரம்பிக்கிறா. அவளுக்கு வந்து என்ன தோணுதோ அதை அந்த கதையாவும் எழுத ஆரம்பிக்கிறா. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இதே மாதிரி தாங்க, நமக்கு என்ன தோணுதோ அந்தந்த டைம்ல அதை பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். அடுத்தவங்களுக்காக நம்ம என்னைக்கும் யோசிக்க கூடாது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அடுத்தது டாடா பாபாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.